ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இப்போது இதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் பட்டர் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஸோ ஈஸியாக மெல்ட் ஆகிடும். இதை நான் 1 ஹவர் முன்னாடியே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ இது கூட நம்ம 1 கப் அளவுக்கு பேக்கிங் சாக்லேட் சேர்த்துக்கலாம். இது செமி ஸ்வீட்டன் சாக்லேட். இப்போது இதையும் சேர்த்துடலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு பேனில் தண்ணி வச்சு தண்ணி இப்போ கொதிச்சுட்டு இருக்குது. அந்த பேன் மேலே தான் நம்ம இன்னொரு பேன் வச்சு நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். அந்த ஸ்டீமில் தான் இது மெல்ட் ஆக போகுது. நம்ம டைரெக்டாக ஸ்டவ்வில் வைக்க போகிறதில்ல. இது ஈஸியாகவே டக்குன்னு மெல்ட் ஆகிடும். பாருங்கள், இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட நம்ம 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த டைம்லேயே இது நல்லா ஆறி இருக்கும் இந்த மிக்ஸ்சர். இது ஆறினதுக்கப்புறமா நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இது கூட நம்ம 3 முட்டை சேர்க்க போகிறோம். இது நம்ம ஒன்று ஒன்றா தனித்தனியாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதையும் பீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்க்க போகிறோம். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக இது கூட 3/4 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஆல்ரெடி ஒரு கேக் பேனில் நான் பட்டர் தடவிட்டு அது மேலே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். அது மேலேயும் லைட்டாக பட்டர் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த பேப்பருக்கு பதிலாக பட்டர் பேப்பர் கூட போட்டுக்கலாம். இப்போது நம்ம இது மேலே கேக் பட்டரை விட்டுடலாம். லைட்டாக ஒரு டேப் பண்ணிவிட்டு நம்ம அவனில் வச்சு 350 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு 22 to 25 மினிட்ஸ் நம்ம இதை பேக் பண்ண போகிறோம். பாருங்கள், இது ஓவர் பேக் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் இடையில செக் பண்ணிக்கோங்க. 22 மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி செக் பண்ணிங்கன்னா இது டூத்பிக் ட்ரையாக வந்துச்சு அப்படின்னா உங்களோட கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா சைட்ஸ்லாம் எடுத்து விட்டுக்கலாம். நீங்கள் அந்த டூத்பிக் வச்சே சைட்ஸ் எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட்டில் இதை நம்ம கமத்திக்கலாம். நம்ம ஆல்ரெடி பட்டர் போட்டிருக்கனால டக்குன்னு வந்துடும். ஸோ நல்லா 2 பக்கமும் கையில் பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், ஈஸியாக விழுந்துடுச்சு. நம்மளோட ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது உள்ளே நல்லா ஜூஸியாகவும் மேலே லைட்டாக கிறிஸ்பியாகவும் இருக்கும். பாருங்கள், இவ்வளோ ஜூஸியாக இருக்குது. இது கூட நீங்கள் ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.